Hello all, happy evening everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். Yes, welcome to Super Sound Series Day 52. உங்களை எல்லாரும் பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷம். என்கரேஜ்மெண்டா இருக்கட்டும், உங்களோட சப்போர்ட்டா இருக்கட்டும். Thank you so much. வெற்றிகரமா 52வது நாள். Yes, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Yes. And today நம்ம சேகர் அவங்க NLP கிராண்ட் மாஸ்டர், சர்டிஃபைட் கவுன்சிலர் அண்ட் மோட்டிவேஷனல் ட்ரெய்னர் சொல்லலாம். அவங்க ரொம்பவே எக்ஸ்பர்டைஸ் இன் எமோஷனல் அண்ட் மென்டல் வெல்னஸ் சொல்லலாம் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பேஸ்டான கொடுக்கறதுக்கா இருக்கட்டும், ரொம்பவே சிறப்பானவர்கள் சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண வராங்க. So let's all put your hands together and welcome Ms. Devi Rajashekar to this beautiful platform. Devi sister எங்க போனாங்க? Yes, you can start sister. Unmute. என் வாய்ஸ் கேக்குதா? Am I audible? நீங்களே பண்ணலாமே. 1 minute. இப்போ பேசுங்க. இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஆசானுக்கும் இந்த ஆசானு கொடுத்த இறைவனுக்கும் மனசார நன்றி தெரிவித்து நம்ம டாபிக்குள்ள போலாங்க. நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா வேல்யூ. வேல்யூனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எது நீங்க வேல்யூவா பாக்குறீங்க? சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வேல்யூ தான். ஆனா தண்ணிய பத்தின மதிப்புங்க. தண்ணியோட வேல்யூ என்ன, அதை வச்சு நாம எதாவது அச்சீவ் பண்ணலாம், நம்மளோட பாடியை இம்யூனிட்டி வேல்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க போறோம். பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா டைம்லயும் நம்மளால பாசிட்டிவா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அது எப்படி முடியும் அப்படின்றதுக்கான ஆன்சர் தாங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம். எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? கிளியரா இருக்குங்களா? நம்ம ரெகுலரா எடுக்கிற டேப் வாட்டர், ஆரோ வாட்டர், கேன் வாட்டர், இதுல பிஹெச்ஓட வேல்யூ வந்து கம்மியா தாங்க இருக்கு. அமிலத்தன்மை அதிகமா இருக்கு. pH வேல்யூ 7 to 8% இருந்தாதான் அதுதாங்க அல்கலின் வாட்டர். சரி, இந்த அல்கலின் வாட்டரை நம்ம எப்படி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. அதோட இது வேணும்னா எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா 3 ல இருந்து 4 ஸ்லைசஸ் பைனாப்பிள கட் பண்ணி 1 லிட்டர் தண்ணியில போட்டுட்டு ஒரு 10-15 புதினா இலைய போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு குடிச்சோம் அப்படின்னா இதுதாங்க அல்கலின் வாட்டர். இது ஒரு விதம். அல்கலின் வாட்டரை நம்ம வீட்லயே ஆர்கானிக்கா 4 டைப்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். செகண்ட் டைப் வந்து வாட்டர் மெலன். வாட்டர் மெலன் வித் பேசில் லீவ்ஸ். பேசில் லீவ்ஸ் அப்படின்னா துளசிய 10 இலை போட்டு ஒரு 3-4 பீஸ் ஸ்லைஸா கட் பண்ணி அதை 1 லிட்டர் வாட்டர்ல போட்டோம் அப்படின்னா அது 3 to 4 ஹவர்ஸ் கழிச்சு அது நமக்கு அல்கலின் வாட்டர்ல கிடைக்குங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வெள்ளரிக்காய் ஒரு 5-6 பீசஸ் போட்டு அதுல ஒரு கைப்பிடி நிறைய கட் பண்ண கொத்தமல்லிய போட்டோம்னா அதுவும் நமக்கு அல்கலின் வாட்டரா மாறுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா சொல்லுங்க, இதெல்லாம் நம்மளால போட முடியாது அப்படின்னா இன்னும் ஈஸியா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல லெமனை கட் பண்ணி ஜூஸா பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு 3 to 4 ஹவர்ஸ் கழிச்சு அல்கலின் வாட்டரா நமக்கு மாறுதுங்க.
இந்த மாதிரி நம்ம வீட்லயே ஆர்கானிக்கா அல்கலைன் வாட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த வாட்டரை குடிக்கிறோமோ அந்த வாட்டரையே நம்ம அப்படியே இதெல்லாம் போட்டு நம்ம அல்கலைன் வாட்டரா மாத்தி நம்ம குடிச்சிடலாங்க. சரி, இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம எந்தெந்த இடங்கள்ல வந்து அமிலத்தன்மை அதிகமாகுதோ நம்ம அதை சாஃப்டா டீல் பண்றதுக்கு இந்த தண்ணி நமக்கு மிகவும் உதவிகரமா இருக்குங்க. நம்ம பாடியோட பிஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போதுதான் நம்மளால எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்க்க முடியும். எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சாஃப்டா ஹேண்டில் பண்ண முடியும். சில பேர் பார்ப்போங்க, எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் ரொம்ப சாஃப்டா ஜென்டலா ஹேண்டில் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆல்கலைன் பிளட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாடியில இருக்குங்க. இது இந்த மாதிரி ஆல்கலைன் வாட்டர் குடிக்கும் போதுதான் ஆல்கலைன் பிளட்டா நமக்கு மாறுதுங்க. நம்ம பாடியில 55% to 60% வரைக்கும் தண்ணீரால ஆனது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த தண்ணி ஆல்கலைன் தண்ணியா நமக்கு இருந்துச்சு, உயிரோட்டமுள்ள தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ண முடியும். சரி, இந்த தண்ணிய நான் எப்பப்ப குடிக்கலாம், எப்படி குடிக்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லைங்களா? இத மார்னிங்ல நம்ம குடிக்கலாம். ஒரு ஆளு ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 கிளாஸ் வரைக்கும் தாராளமா குடிக்கலாங்க. டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் டாக்டர்ஸ கன்சல்ட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு நாளைக்கு நம்ம தண்ணி எவ்வளவு குடிக்கணும் அப்படின்னா 8 times 8 glasses of water அப்படின்னு சொல்றாங்கங்க. சிப் பை சிப் உட்கார்ந்து குடிக்கணுங்க. தண்ணி நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். தண்ணி தான் நம்மளோட எல்லா விஷயங்களுக்கும் மிகப்பெரிய மூலாதாரம். கிறிஸ்டியானிட்டில ஹோலி வாட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. முஸ்லிம்ஸ்ல அதே வாட்டர் தான் ஜம்ஜம் வாட்டர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்துசம்ல அது தீர்த்தம் அப்படின்னு நமக்கு கொடுப்பாங்க. இந்த தண்ணியோட மகத்துவம் மிக பெருசுங்க. தண்ணி மட்டுமே நம்ம அருந்தி பல நாள் உயிர் வாழ முடியும். காலையில வெறும் வயிற்றுல 750 ml தண்ணி, அதுக்கப்புறம் காலை மத்தியானம் இரவு உணவு அருந்தின பிறகு 1 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நம்ம 200 ml தண்ணி குடிக்கலாங்க. 20 கிலோ எடை இருக்கிறவங்க 1 லிட்டர் அளவு நம்ம தண்ணி குடிக்கலாங்க. இன்னும் 20 கிலோ உள்ளவங்க 1 லிட்டர் வீதம் தண்ணிய நம்ம கணக்கு பண்ணி நம்ம எவ்வளவு வெயிட் இருக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி குடிக்கலாம். தாகம் எடுக்கும் போது மட்டும்தான் நம்ம தண்ணி குடிக்கணுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கும் எழும்போம். அப்படி இல்ல, தாகம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இம்யூனிட்டி வேல்யூ எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்கும். மலக்குடல் சுத்தமாகுங்க. நம்ம ஆக்டிவா இருக்கலாம். தாகம் எடுத்த பிறகுதான் தண்ணி குடிச்சா என்ன ஆகும் அப்படின்ற கொஸ்டின் மார்க்கும் எழும்போம். தாகம் தண்ணி தண்ணி அப்படின்னு ரொம்ப ட்ரையான பிறகு அதுக்கப்புறம் நம்ம குடுக்குற தண்ணி அது ஆர்கன்ஸை சரி பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர நம்ம ஆக்டிவா எப்பவுமே வச்சுக்கிறதுக்கு உதவாதுங்க. அதனால தாகம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி குடிக்கிறது மிகவும் நல்லது. நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி அல்கலைன் வாட்டரா அல்கலைன் ரத்தமா மாறுறதுக்கு இது ரொம்ப உதவுதுங்க. நெக்ஸ்ட் இந்த பிஹெச் வேல்யூட அளவு என்ன அப்படின்றத பாப்போங்க. இப்ப நாம குடிக்கிற அந்த டேப் வாட்டர், கேன் வாட்டர் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இது 4, 5, 5.5 அவ்வளவுதாங்க இருக்கும். ஆனா நியூட்ரலா இருக்கும் பொழுது 6 இருக்கும். இந்த நியூட்ரலான பிஹெச் வேல்யூ 6 இருக்கும் பொழுது நாம குடிச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த மாற்றமும் தெரியாது. ஏன் நம்ம அல்கலைன் வாட்டர் தான் குடிக்கணும், ஏன் இந்த தண்ணிய இப்படி மாத்திதான் குடிக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் எழும்போம். அல்கலைன் வாட்டரா நம்ம தண்ணிய மாத்தி குடிக்கும் பொழுது எனர்ஜி லெவல் இதுல நமக்கு மேக்னீசியம், மினரல்ஸ் இது எல்லாம் சேர்ந்து கிடைக்கும் நமக்கு. அது இயற்கையாகவே நம்மளால கொடுக்க முடியும். ஆனா சம்டைம்ஸ் இது தெரியாம இருந்திருக்கும், இல்ல தெரிஞ்சாலும் பயன்படுத்தாம இருந்திருக்கும். இப்ப நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அல்கலைன் வாட்டரை வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடிக்கலாங்க. சரி, இந்த தண்ணி இயற்கையா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் நமக்கு எழும்புங்க. இயற்கையா நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா சவுதியில இருக்கிற மெக்கால ஜம்சம் கிணத்துல இருந்து நமக்கு இந்த தண்ணி கிடைக்குதுங்க. இந்த தண்ணியை தான் நம்ம ஜம்சம் தண்ணி அப்படின்னு சொல்றாங்கங்க. மெக்காக்கு போறவங்க எல்லாருமே ரொம்ப
ஆரோக்கியத்தோட திரும்பி வருவாங்க. அங்க அவங்களுக்கு பெரிய லெவல்ல உணவெல்லாம் கிடைக்காதுங்க. இந்த தண்ணி தான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து பெஸ்டா கூட்டிட்டு வரும். இது போனவங்க நிறைய பேரு இந்த ஜம்சம் வாட்டரோட அருமையை உணர்ந்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அல்கலின் ரத்தம் அப்படின்னு சொல்றாங்கங்க. மத்தபடி பெரிய விளக்கம்லாம் இத பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா இயற்கையா நம்ம ஜம்சம் வாட்டரை மெக்கால நிறைய பேர் குடிச்சிருப்பாங்க, நம்ம பார்த்திருப்போம். அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பா இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணிருப்பீங்க, லாஸ்ட்ல சொல்லுங்க. சரிங்க, இந்த வாட்டரை பயன்படுத்தி நாம நினைச்சதை சாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாங்க, தாராளமா முடியும். அது எப்படி அப்படின்னா 2 கிளாஸ் எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம சின்ன ஒரு டெக்னிக் பண்ணலாம். எல்லாரும் இருந்த இடத்துலயே கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடி உங்களுக்கு என்ன வேணுமோ ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் நினைங்க. ஏதாவது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சு பாத்துக்குங்க. இது வரைக்கும் அந்த விஷயம் உங்களால செய்ய முடியாம இருந்திருக்கும், கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த விஷயத்த நினைச்சு ஒரு காலி கிளாஸ் வச்சிருக்கீங்க. உங்க முன்னாடி 2 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணி இருக்கு, ஒரு கிளாஸ் காலியா இருக்கு. இப்ப நீங்க நினைச்ச விஷயம் நடக்குது அப்படின்னு ஃபுல்லா இருக்கிற கிளாஸ் தண்ணி எடுத்து இன்னொரு கிளாஸ்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த கிளாஸ் வாட்டர்ல அந்த தண்ணியை நீங்க ஊத்துறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை மூடிட்டு இருக்கீங்க, யாரும் திறக்கல. நான் சொல்றத இமேஜின் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்க லைவா போய் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா கிளாரிட்டியா நீங்க பண்ண முடியுங்க. நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. சக்சஸ் ஆகுது, சக்சஸ் ஆகுது, சூப்பரா ஆயிருச்சு. அவ்வளவுதாங்க. இந்த தண்ணி நீங்க நினைச்ச விஷயத்த அப்படியே உள்வாங்கி உங்களுக்கு கொடுக்கும். நீங்க நினைச்சதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும். அது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஹெல்த்தா இருந்தாலும், பணமா இருந்தாலும், வேற எந்த விஷயமா இருந்தாலும் இந்த தண்ணியை வச்சு நம்மளால சாதிக்க முடியுங்க. இதுதான் டாக்டர் எமட்டோஸ் அவர்கள் தண்ணிக்கு உயிரோட்டம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நம்ம எண்ணங்கள் தான் வார்த்தைகளா மாறுது. அந்த வார்த்தைகளோட ஈர்ப்பு சக்தி எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணியில தாங்க இருக்கு. நம்ம எது சொன்னாலும் தண்ணி உடனே அப்சர்வ் பண்ணிடுங்க. இப்ப தேங்க்யூ அப்படின்ற வார்த்தைக்கு எமட்டோஸ் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணி அந்த வாட்டர் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. இப்ப பாருங்க, ஒரு தண்ணிய பார்த்து இப்ப நம்ம நினைச்சத செஞ்சு முடிச்சிடுறோம். முடிச்சிட்டு தேங்க்யூ சொல்லி அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் பொழுது அது இந்த வடிவமைப்புல இருக்குதுங்க. எல்லாரும் கண்ணை திறந்துடலாம். இந்த அமைப்புல அது மாறுதுங்க. இதே அந்த தண்ணி கிட்ட நீங்க பீஸ் பீஸ் அது மாதிரி சொல்லும் பொழுது அது எப்படி மாறுது அப்படின்றத அவரு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்திருக்காரு பாருங்களேன். அதோட வடிவமைப்ப பாருங்களேன். பீஸ் அப்படின்னும் போது மலர்ந்த பூக்களா எவ்வளவு அழகா மாறுது பாருங்களேன். ஆனா நமக்கு இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, இது வரைக்கும் தெரியாம இருக்கலாம். தண்ணிய பார்த்த மாத்திரத்திலேயே இனி உங்க எல்லாருக்குமே தண்ணிக்கு நன்றி சொல்லணும்னு தோணும். அது மட்டும் இல்லாம தண்ணி கிட்ட நீங்க நினைச்ச வார்த்தைய பயன்படுத்தி உங்களால அச்சீவும் பண்ண முடியும். அல்கலின் வாட்டரை நீங்க குடிச்சிட்டு இன்னும் நல்லா எஃபெக்டிவா பண்ணுங்க. இப்ப சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நான் முழுமையா நம்புறேங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல கொஸ்டின் மார்க் இருந்தா தாராளமா கேட்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்துச்சுன்னா டவுட் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலாங்க. உங்க எல்லார்கிட்டையும் போன் இருக்கும். அந்த போன்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல செகண்ட்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு, செகண்ட் ரோல, தேர்ட்ல என்ன அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு உங்க யாராவது டைப் பண்ண முடியுமா? போனை பார்க்காம டைப் பண்ணணும்.
நான் சொல்றது ஆடிபிளா இருக்குதுங்களாங்க? உங்க போன்ல இருக்கிற அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு, செகண்ட் ரோ இருக்கு. அந்த செகண்ட் ரோல தேர்ட்ல எந்த அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்றத நீங்க போனை பார்க்காம நீங்க டைப் பண்ணணும். சூப்பர். இப்போ நீங்க போனை பார்த்துட்டு டைப் பண்ணுங்க. போன 1 செகண்ட் பாருங்க. இப்ப தேர்ட் ரோல ஃபோர்த் அப்ளிகேஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு டைப் பண்ணுங்க. தேர்ட் ரோல ஃபோர்த் அப்ளிகேஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு டைப் பண்ணுங்க. சூப்பர். இப்ப இந்த ஆக்டிவிட்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கண்ணு பார்க்கும் பொழுது அந்த மூளை போய் தேடி எடுக்குது பாத்தீங்களா? அதுக்கு தாங்க இந்த ஆக்டிவிட்டி. அந்த மாதிரி நாம இந்த கண்ணு கிட்ட எது சொன்னாலும் ஈஸியா அப்சர்வ் பண்ணி நம்ம சக்சஸ்ஃபுல்லா லைஃப கொண்டு போக முடியுங்க. தேங்க்யூ சோ மச். இந்த பொன்னான வாய்ப்பு கொடுத்த என்னோட ஆசானை கொடுத்த இறைவனுக்கும் மனசார நன்றி தெரிவிக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் சொல்லலாங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? மாஷாஅல்லாஹ், வெரி நைஸ். ரொம்ப அழகா எடுத்தீங்க, ரொம்ப கிளியரா இருந்துச்சு. வேல்யூ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு கீழே வாட்டரை கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப 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 அருமையா, ரொம்ப கிளியரா இருந்துச்சு. என்னுடைய ஒரே ஒரு ஷேரிங் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். லைக் நான் வந்து வாட்டர் பாட்டில் குழந்தைங்களுக்கு தண்ணி பிடிக்கும் போது ஒரு பாத்திரத்துல பிடிச்சி வாட்டர் பாட்டில ஊத்தும் போது எப்போதுமே பயனுள்ள, பறக்கத்தான, பாதுகாப்பான கல்வியையும் வாழ்க்கையையும் என் குழந்தைங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி செய்யிட்டே ஊத்துவேன். சோ இந்த குழந்தைங்க மூலமா இந்த உலகத்துல என்னையும் உன்னையும், அதாவது இறைவனையும் பெருமைப்படுத்தக்கூடிய குழந்தையா என் குழந்தைய ஆக்கி கொடு அப்படின்னு சொல்லி நான் துவா செஞ்சுட்டு தான் தண்ணி ஊத்தி கொடுப்பேன் எப்போதும். இது ஒரு ஷேரிங். அல்ஹம்துலில்லாஹ், எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுதோ அதை எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐம் பானு. தேங்க்யூ. நாம நினைப்போம் பர்சனாலிட்டி வேல்யூ, பிசினஸ் வேல்யூ அது எல்லாமே இங்க இருந்துதான் நமக்கு வருது. இந்த வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, பாசிட்டிவா இருக்கும் பொழுது எல்லாமே நம்மளால ஈஸியா பண்ண முடியும். அதனாலதான் நான் தண்ணிய டாபிக்கா நான் எடுத்தேன். இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இதனால நீங்க என்ன இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கத்துக்கிட்டீங்க அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. குட் ஈவினிங் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன் பிரதர். நல்லா இருந்துச்சு சிஸ்டர், இன்னைக்கு தண்ணி பத்தி கிளாஸ் எடுத்தது. நான் அவ்வளவா தண்ணி மாட்டேன். பாத்ரூம் போகணும் சங்கடப்பட்டு தண்ணியே குடிக்க மாட்டேன். விடாம தண்ணி குடிக்கணும்னு நினைச்சிட்டு. கண்டிப்பா தண்ணி தான். அதாவது தண்ணி மட்டுமே உணவருந்தி எத்தனையோ நாள் நம்மளால உயிர் வாழ முடியும். ஆனா இன்னைக்கு இந்த பாத்ரூம் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த தண்ணியை புறக்கணிச்சுட்டு நம்ம எனர்ஜி லெவல ரொம்ப கம்மி பண்ணிக்கிறோம். இந்த இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நாம தண்ணி நிறைய குடிச்சு இம்யூனிட்டி லெவல நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆனா இப்ப தண்ணி குடிக்கிற விஷயமே மறந்து போகுது. அதனாலதான் நான் இந்த டாபிக் எடுத்தேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சூப்பர் சிஸ்டர். கொஞ்ச நேரத்துல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அது வெறும் இன்ஃபர்மேஷனா, வெறும் ஸ்பீச்சா மட்டும் இல்லாம அதுல ஒரு கேரிங் நல்லாவே தெரிஞ்சிச்சு. முன்னாடி சொன்ன பிரதர் மாதிரி தான், நானும் அவ்வளவா வாட்டர் குடிக்க மாட்டேன். ஆனா நீங்க சொன்ன அப்புறம் இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டோமே, உடம்பு நல்லா கேர் பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்னு வந்து ஜம்சம் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல சிஸ்டர். கண்டிப்பா. அதனால ஷேர் பண்றேன். எனக்கு வந்து அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட் இருந்தாலும் ஒத்துக்காது. கண்ணு செவந்து தலைவலி எடுத்துரும்.
சுத்தமா டஸ்ட்டே ஒத்துக்காது. அப்படி ம். இருக்கிறப்ப அதுக்கு கண்ணு அரிப்பு, எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயும். அந்த அந்த மாதிரி டைமிங்ல ஜம்ஜம் டிராப்ஸ் அது வந்து அந்த ஐ டிராப் உடைய பாட்டில் ஊத்தி வச்சிருக்கேன் நான். அதை எடுத்து ஒவ்வொரு டிராப் தான் விடுவேன். கொஞ்ச நேரத்துல எனக்கு கண்ணு அரிப்பும் சரியாயிடும், கூல் ஆயிடும், தலைவலியும் கியூர் ஆயிடும் சிஸ்டர். பல தடவை அனுபவிச்சிருக்கேன். எனக்கு அதுல இருந்து தலைவலியே கம்மி ஆயிடுச்சு, எவ்வளவோ கம்மி ஆயிடுச்சு. ஆஹ் நிறைய விஷயங்கள் நமக்கு மாறும் சிஸ்டர். அதாவது நோய் வந்துருச்சுன்னு சொல்றாங்க, நோய் நம்மள தேடி வரல, நாம தான் நோய் தேடி போறோம். இந்த தண்ணி நம்ம குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்களை மாத்தலாம். ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம போக வேண்டியது கம்மி ஆயிரும். இந்த ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ற நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். வேற யாராவது? நிறைய பேர் கை தூக்கிருக்கீங்க. குட் ஈவினிங் சிஸ்டர். Good evening, good evening. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. 15 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கீங்க போல செக்ஷன். ஆனா ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு டாக்டர் கிட்ட நம்ம உட்கார்ந்து நம்ம பேசினா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. அப்புறம் தண்ணியை பத்தி, தண்ணி மூலியமா நம்ம வந்து வெயிட் குறைக்கிறதும் நம்மளோட பாடி எப்படி மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப அது அருமையா இருந்தது. அருமையா இருந்ததுங்க செஷன் வந்து. அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா ஒவ்வொரு இதுவும் என்ன சொல்றது, ரொம்ப வேற வேற லெவல்ல தான் இருந்தது. இல்ல சூப்பரா இருந்தது சிஸ்டர். தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர். ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி ஈவினிங். ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல், சூப்பர், கலக்கிட்டீங்கக்கா. உண்மையிலேயே சொல்றேன், அதாவது இது உள்நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணல. அந்த தண்ணியோடைய விஷயத்துல நானும் நிறைய கேர்லெஸ் தான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா அதுல இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தா கூட இது பண்ணிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு சொன்ன கிளாஸ் வந்து கண்டிப்பா தண்ணிய வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு அருட்கொடையா நினைச்சு நினைச்சு குடிக்கணும்ன்ற அளவுக்கு நல்ல உள்ள அந்த அளவுக்கு வந்து உள்வாங்கிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு கிளாஸ், நல்லா சொன்னீங்க. ஆனா இது வந்து ட்ரூத், சரியா? உண்மையில ஆமா, உண்மையான ஒரு ரொம்ப விஷயம் தான் இது. நீங்க சொன்னது. பல மருத்துவர்கிட்ட போறதையே நம்ம தவிர்க்கலாம். வீட்லயே நம்ம அல்கலைன் வாட்டர் எப்படி ஆர்கானிக்கா ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற நாலேஜும் மக்களுக்கு போகணும். அது போகாதனால கடையில அது இருக்கு, ஆனா அப்படி வாங்கி யூஸ் பண்ணணும்ன்ற கட்டாயம் நமக்கு இல்ல. ஏன்னா இயற்கை நமக்கு கிடைக்குது, ரிசோர்ஸஸ் இருக்கு, அதை பயன்படுத்தலாமே அப்படின்றதுனாலதான் நான் வேற ஒரு டாபிக் தான் ஆக்சுவலா நான் பிபிடி எல்லாம் ரெடி பண்ணேன். இது அவசர அவசரமா இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஸ்டக் அவுட் ஆகி நேத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு நான் இந்த விஷயத்த இறைவன் உங்க மூலமா எங்களுக்கு வந்து கிடைக்கணும்னு நாடி இருக்கிறதுனால கண்டிப்பா அதுவும் நீங்க சொன்ன விதங்கள் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஜம்சம் வாட்டரை பத்தி சொன்னீங்க, அதுவும் உண்மைதான், ட்ரூ. அது ஏன்னா உண்மையான ஒரு நீங்க அதுல லாஸ்டா நீங்க விஷயம் இல்ல. சொன்னீங்க, நீங்க அந்த தண்ணிய என்ன நினைச்சு குடிக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்ற மாதிரி. அது உண்மைதான். அப்படிதான் வந்து இந்த ஜம்சம் வாட்டரை வந்து நாங்க வந்து இஸ்லாமிக் இதுல வந்து குடிப்போம். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு உண்மையிலே. இறைவன் கொடுத்த ரொம்ப மிகப்பெரிய சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் சொந்தம் சிஸ்டர். வாட்டர் தானே, அது இல்லாம கண்டிப்பா எப்படி? கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாப்பி நைட்டு டு ஆல் எல்லாத்துக்கும். தேவி ராஜசேகர், நீங்க ரொம்ப அழகாவும் சூப்பரா சொன்னீங்க தண்ணி பத்தி. ஒன்னும் தண்ணி பத்தி நம்ம பேசணும்னா எவ்வளோ அதிகமா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். வாட்டருங்கிறது வந்து ஒருத்தவங்க ஹியூமன் பாடிக்கு வந்து அது வந்து 60 to 75% உடம்புல வந்து நீர் வந்து ஒரு மனிதருக்கு எல்லாத்துக்கும் நீர் தான் இருக்கும். நம்ம இதுல இதா இருக்கும், பெர்த்துக்குள்ள பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கும் நீர், பன்னீர் குடத்துல கூட நீர் தான் இருக்கும். நீருங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு எசென்சியலான ஒரு முக்கியமான இது. ரெண்டாவது, நம்ம அந்த இப்ப நம்ம இந்தியாவை சுத்தி பார்த்தா 3ல 1 பாகம் ஃபுல்லா நீர் சுத்தி தான் இருக்குது. அது நம்ம நிறைய பேர் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா அவங்க தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. தண்ணி அதிகமா நம்ம குடிக்கும் போதுதான் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய டைஜஸ்ட் ப்ராப்ளத்துல இருந்து, நம்ம உடம்புல இருக்கிற உப்பு சத்துல இருந்து, யூரிக் ஆசிட்ல இருந்து, இதெல்லாமே கழிவு வெளியே ஏத்துறது வந்து அந்த தண்ணி தான். அந்த தண்ணியில தான் அவளோட பெனிஃபிட் வந்து. ரொம்ப அழகா இந்த தண்ணியை பத்தி ரொம்ப அழகா நீட்டா சொன்னீங்க. அதே மாதிரி அந்த தண்ணியில வந்து அந்த பிஹெச் லெவல் இருக்குது பாத்தீங்கன்னா, அந்த இப்ப நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறது, இந்த அக்வா கார்டு வந்து இந்த ஃபில்டர் தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதலானது.
நம்ம முதல்ல எல்லாம் ஆரம்பத்துல நம்ம கிரவுண்ட் வாட்டர் எடுத்து அதை நம்ம எடுத்து குடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா ஆகி நம்ம வந்து இந்த 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 வாட்டரை வந்து நம்ம அக்வா கார்டு அந்த பியூரிஃபிகேஷன் அந்த வாட்டர் நம்ம குடிக்கிறதுனால அதுல நம்மளுக்கு எந்த ஒரு உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்ப ஜம்ஜம் தண்ணி பத்தி சொன்னீங்க, அது வந்து டோட்டல் கிரவுண்ட்ல இருந்து அதோட வர்றதுனால pH level அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 9.8 இருக்கும் பிரதர். அதோட pH level அந்த நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க 9.8%. அது நம்ம கீழே இருந்து பூமியில இருந்து அது பிளஸ்டு வாட்டர் ஒண்ணு ஜம்ஜம் வாட்டர் மட்டும்தான். அது மாதிரிதான் அந்த வாட்டரும் அங்க புனிதமானது. மற்றவங்களும் வந்து இங்க உள்ள வாட்டர் வந்து கிரவுண்ட் வாட்டர் குடிக்கும் போது அவங்களுக்கு உடல்ல வந்து சத்து அதிகமா கிடைக்கும். இது இந்த இந்த அக்வா வாட்டர் குடிக்கிறதுனால அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் ப்ராப்ளமு அது எல்லாமே வந்து ரொம்ப வந்து கெடுதலா இருக்கும். ஸோ இந்த வாட்டரை பத்தி நீங்க எடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா, நிறைய விஷயத்த ஒன்றும் ஷேர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கீப் ரொம்ப அருமையான டாபிக் எடுத்து பேசுறீங்க. ரொம்ப தேங்க்யூ டு ஆல். Thank you so much, brother. இன்னும் நிறைய பேர் அண்டர்ஸ்ட் பண்ணிருக்கீங்க, பேசலாம். நமக்கு இன்னும் 4 minutes இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ரைட். நீங்க எனக்கு சொன்ன விஷயத்துல நான் நிறைய பிரீத்திங் நான் பண்ணிக்கிறோம். உப்பு தேத்தனி சரி நாங்க அதையும் செஞ்சு பாத்திக்கிறோம். நீங்க வந்து தண்ணிய கிளாஸ்ல இருந்து இது பண்ற இது மோசம். அது சரி இது உண்டு. இப்பதான் தெரியுது தண்ணியாலேயும் ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி செய்யலும்னு சொல்லி. நீங்க பேசின விஷயங்கள் எல்லாம் நல்லா பெர்ஃபெக்டா இருக்குது. தேங்க்ஸ் டீச்சர் மேம். Thank you so much, sister. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். இன்னைக்கு செஷன் உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சிஸ்டர். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நியூட்ரிஷன் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்தியான ஃபுட்டு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதே போல தண்ணியோட அவேர்னஸ் வந்து இன்னைக்கு உண்மையாலுமே நீங்க சொன்னது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனா இருந்துச்சுங்க சிஸ்டர். Thank you so much. தேங்க்யூ சிஸ்டர். வேற யாராவது பேசுறீங்களா? சூப்பர் சிஸ்டர், தேவி சிஸ்டர், ரொம்ப அருமையா போச்சு. நல்லா நிதானமாகவும் அழகாகவும் நிறைய விஷயங்களை பயனுள்ள தகவல்களை அழகா ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே போல நாளைக்கு அஹ்மத் ஃபாத்திமா பாசிட்டிவ் திங்ஸ் அப்படின்ற டாபிக்ல பேச வராங்க. இன்றைய செஷன்ல கலந்து கொண்டு உங்களுடைய பொன்னான நேரங்களை அர்ப்பணித்ததற்கு உங்கள் ஒவ்வொரு நன்றிகள். நீங்கள் எல்லாருமே உடல் ஆரோக்கியத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்தவர்களாக நாளை சந்திப்போம். பை ஃப்ரம் ஷரீஃபா, NIPR பேட்டன். தேங்க்யூ ஸோ மச் ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும்.